நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்துடைய முதலாவது நாள்ல, 6வது மாதம் 1வது நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல இந்த அதிகாலை வேளையில ஆண்டுடைய திருப்பாதத்துல வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசேஷமாக டெலிவரி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்தில் வாழ்த்து வரவேற்கிறது. தொடர்ந்துமாக நான் இதனுடைய வார்த்தை கூட கடந்து செல்ல போகிற எங்கள் மத்தியில் பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்துமாக இதனுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கும் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்ல ரெஸ்ட் பண்ணீங்களா? நித்திர கொண்டீங்களா? தூங்குனீங்களா? குட் மார்னிங். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் கர்த்தர் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமா, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் பாஸ்டர். நல்லா இருக்கேன் பாஸ்டர். வெரி குட் அம்மா. ஓகே ஓகே. இந்த அதிகாலை பொழுதுல ஒரு புதிய மாதத்துல தேவன் நம்மை இணைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. உண்மையாகவே எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாலும் ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. நாம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாக தேவன் இணைத்து அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு காலை பொழுதிலும் தியானிப்பதற்கு, ஆராய்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த ராத்திரி பூராவும் கண்ணின் மணி ஓல பாதுகாத்து நல்ல நித்திரையை கட்டளையிட்டு மரியாதை போல ஒரு நல்ல பங்கை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யாரிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகமாய் கேட்கப்படுகிறது, கணக்கு கேட்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் போதிக்கிற என்னிடத்திலும் கணக்கு கேட்கப்படும். சத்தியத்தை கேட்கின்ற உங்களிடத்திலும் அந்த கணக்கை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அநேகர் தெரியாமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த அரைவாசி வருஷம் போய்விட்டது. இன்னொரு கொஞ்ச நாள் குயிக்கா போயிடும். வருடங்கள் கடந்து போக போக ஒரு மாதம், ஒரு நாள் பிறக்கும் போது, ஒரு வாரம் புதிதாய் பிறக்கும் போது, ஒரு மாதம் புதிதாய் பிறக்கும் போது, ஒரு பிறந்த நாளை நாம் காணும் போது, அல்லது ஒரு வருடத்தை நாம் காணும் போது என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. 2 விஷயத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். என்ன 2 விஷயம் என்றால், காலம் சமீபமாயிருக்கிறது. என்ன காலம்? இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிறது. அடுத்தது நாம் மரிக்கின்ற நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் பிறக்கின்ற பொழுது நெருங்கி கொண்டிருக்கு, ஒரு வருஷம் பிறக்கின்ற பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை விட முந்தைய நாட்கள்ல கூட நாட்கள் ஸ்லோவா போகும். ஆனால் இன்னைக்கு வேகமாய் போகிறது. விடுகிறது, பொழுது வர்றது தெரியல. அவ்வளவு வேகமாய் இந்த நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் போய்கொண்டிருக்கிற மட்டுமல்ல, இந்த நாட்கள் எப்படி அது போய்கொண்டிருக்கிறது என்றால், அது உண்மையாக பறந்து போகிறது. நாட்கள் எப்படி போகிறது? பறந்து போய்கொண்டிருக்கிறது. அஞ்சல்காரனுடைய யோபுல சொல்லப்படுகிறது, அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல அது பறந்து போகிறது சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
அடுத்தது இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாததாகையால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா. இப்ப இந்த காலம் எல்லாம் நல்ல காலம் அண்டு இல்லை, அது பொல்லாத நாட்கள் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆனா சிலர் இல்ல, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குன்னு சோசியக்காரங்கள் சொல்லுகிறது போல, குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறது போல, நல்ல காலம் நல்ல காலம் நல்ல காலம். நல்ல காலம் தான். யாருக்கு நல்ல காலம்? தேவனோடு இருக்கிறவர்களுக்கு அது பொல்லாத காலமா இருந்தாலும் அது நல்ல காலமாக மாறுகிறது. தேவனுடைய விட்டு வெளியில இருக்கிறவர்களுக்கு அது மிகவும் மோசமான காலம். பாருங்கள், எத்தனை விதமான துன்பம் துயரங்களை நாம் அனுபவிக்கிறோம். நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு, நாளுக்கு நாள் துர்ச்செய்திகள் அதிகமாய் கேட்கக்கூடியதா இருக்கிறது. நியூஸ்ல, உலகத்துல மிக மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இலங்கையில ஒரு இடத்துல 10-11 வயது தங்கச்சிய 15 வயது அண்ணன் கொலை செய்திருக்கிறான். எதற்கு அவன் அப்படி கொலை செய்தான் என்றால், போன்ல கேம்ஸ் விளையாடுறதுக்கு தங்கச்சி அந்த போன் மொபைல் போன தரையிலையாம். எனவே அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டு அவன் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டிருக்கிறான். பிள்ளை செத்து போனான். எப்படிப்பட்ட காலம் நினைக்கிறீங்க? ஆனா சோசியக்காரனும் சாஸ்திரக்காரனும் சொல்லி கொண்டிருக்கான், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. இன்னும் கொடூரமான காலங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். சோதம் குமாராவில் எப்படி நடந்ததோ அதுபோல இந்த மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் தீமைகளை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது எப்பொழுது? கர்த்தரோடு நாம் இருந்தால் மட்டும்தான். கர்த்தரோடு இருக்கிறோம் என்பது என்ன அடையாளம்? ஏதாவது அடையாள அட்டை வச்சிருக்கிறோமா? கர்த்தரோடு நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு யாராவது ஐடென்டி கார்டு தந்திருக்கிறாங்களா? என்ன அடையாளம்? கர்த்தரோடு இவர் இருக்கிறார் என்று சொல்லி எந்த சபையிலாவது பாஸ்டர் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணி இருக்கிறாங்களா? இவர் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நோவாவை போல ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம மனசாட்சி நமக்கு தெரியும். ஆனா அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் தான் வேத வசனத்துக்குள்ளே நாம் வாழ்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால்தான், அவருடைய வார்த்தையை ஆராய்ந்தால்தான் நம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்க வந்தது, யாருக்கு வந்தது என்கிற வரலாறும் உங்களுக்கு தெரியும். என்றால் இந்த இணைப்பில் இருக்கிற நீங்கள் யாரும் புதிய விசுவாசிகள் இல்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட ஊழியம் செய்கின்ற ஒரு பருவத்தில் இருக்கிற நீங்கள். யாரும் புதியவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் நாம கவனிக்கணும். அதாவது கர்த்தருடைய கிறிஸ்தவன் என்றால் யார்? சீசர்களுக்கு கிறிஸ்தவன் என்று பெயர் வந்ததா? அப்படிதான் வேதாகம் சொல்லுகிறது. நம்ம மனுஷர் சொல்றதெல்லாம் வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம், அதான் உண்மை, அதான் மாறாது. மனிதனுடைய வார்த்தையெல்லாம் மாறிப்போம். எத்தனை பேர் நமக்கு வாக்கு கொடுத்தார்கள் சொல்லுங்க? விசுவாசிகள் வாக்கு கொடுத்தார்கள், பாஸ்டர்ஸ் வாக்கு கொடுத்தார்கள், சொந்த பந்தங்கள் வாக்கு கொடுத்தது, நண்பர்கள் வாக்கு கொடுத்தார்கள். எதை அவர்களால் நிறைவேற்ற முடியும்? யாராலும் எந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. என வாக்களித்த தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தைகள் மாறாது. அப்படி என்றால் யாருக்கு
கிறிஸ்தவர் என்று பெயர் வந்தது என்றால் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர் என்று பெயர் வந்தது. அப்ப நாம் சீசர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபை மக்களை சீசத்துவத்துக்குள்ளே வழிநடத்த வேண்டும். சீசத்துவம் என்று நிறைய ஒவ்வொருவரும் விரும்பினபடி சீசத்துவ பயிற்சி கொடுக்கிறார்கள். சீசத்துவ முகாம் வைத்திருக்கிறார்கள். சீசத்துவ பள்ளிகள் வைத்திருக்கிறார்கள். அது அவரவர் விரும்பினபடி. சோ தேவன் விரும்புகின்ற அந்த சீசத்துவம் கிடைக்கின்றதா? அது எங்கே கிடைக்கின்றது? அது வேதத்திலே தான் இருக்கிறது. இது கொடூரமான நாட்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். கவனிங்க, தமிழ்நாட்டில சென்னையில ஒரு 60 வயது ஒரு வயோதிப பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை. இந்த இலங்கையில ஹட்டன் என்ற பகுதியில ஒரு வயோதிப ஒரு தாயின் தகப்பனை ஒருவன் 2 பேரையும் கொலை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய ஊர்ல ஒரு கடையில 70 வயது அந்த ஐயாவுக்கு, அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 65 வயது இருக்கும். வயோதிப ஒரு இரவுல போய் கொலை செய்திருக்கிறான். சின்ன பையன், அவனுக்கு இருந்தா ஒரு 18 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள அவனுக்கு வந்தது. யோசித்து பாருங்கள், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஏன் இதெல்லாம் சோசியக்காரங்கள், சாஸ்திரக்காரங்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவ என்னத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த முந்தி காலங்கள் எல்லாம் அந்த குடுகுடுப்பக்காரன் வீட்டுக்குள்ள வீடு வீடா வந்து இந்த குடுகுடுப்ப அடிச்சு கொண்டு, அம்மா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் எப்ப பிறக்கும்? இந்த காலம் என்ன காலம்? இது கொடூரமான காலம். காலம் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்றதுதான் சத்தியம். சரியா? மனுஷன் தன்னுடைய இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில சொல்லுவதோ அல்லது சாஸ்திரங்கள் சோசியங்கள் சொல்லுவதோ இதெல்லாம் நிஜம் அல்ல. அல்லது தரிசனம் கண்டேன், கனவு கண்டேன் என்று சொல்வதோ இதெல்லாம் 10ல் 1 நடக்கலாம், 100ல் 10 நடக்கலாம். அதுக்காக அது மெய் என்று சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. பாருங்க, ஒரு முறை பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போகின்ற பொழுது ஒரு குறி சொல்லுகிற ஆவி பவுலை பார்த்து சொல்லுகிறது, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிச்சு. அந்த குறி சொல்ற ஆவிக்கும் சில உண்மைகள் தெரியும், பிசாசுக்கும் சில ரகசியம் தெரியும். அதுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது சொல்லுறதெல்லாம் சத்தியமா என்பதுதான் இது. ஆனா அது சரியா சொல்லுது. ஆனா பவுல் ஆமேன், அல்லேலூயா, சோத்திரம், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்றலாம் அவர் போகல. நாங்களா இருந்தா என்ன செய்வோம்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சார் இந்த சிஸ்டர் நமக்கு என்ன செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், எங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள், நாம பிரைஸ் லார்ட் சோத்திரம் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா இந்த பெண்ணுக்குள்ள இருந்தது என்ன? குறி சொல்ற ஆவி. உடனே அதட்டி கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற பொழுதும் ஆவிகள் அறிக்கை செய்தது, உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று பேசாதென்று வாயை அடக்கினார். இதெல்லாம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஏன் இந்த பதிவுகள்? ஏன் இந்த கர்த்தருடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பதிவுகள் இருக்கின்றது? ஆனால் இன்றைய காலத்துல நாம எந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம்? நாம் விரும்புகின்ற வசனத்தை, நாம் இச்சிக்கின்ற வசனத்தை, அதுவும் உலகத்தை சார்ந்த வசனங்களை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். இல்ல, முழுமையும் ஆராய வேண்டும், முழுமையாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆழமாய் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
4 ஸ்டெப் இருக்கிறது. தி ஸ்பிரிச்சுவல் growthing. கர்த்தருடைய வளர்ச்சியில, மனித வளர்ச்சியிலேயே 4 விதங்களா நான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சி குறித்து அதுல நான் எழுதியிருக்கிறேன். 4 பிரதானமான வளர்ச்சிகள் இருக்கின்றது மனித வளர்ச்சியில. இது ஏற்கனவே சொன்னது, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். சில வேளை அது தெரியாதவர்களுக்காக இதை நான் சொல்லுகிறேன். மனித வளர்ச்சியில 4 வளர்ச்சிகள் இருக்கின்றது. குழந்தை பருவம். குழந்தையாவே இருப்பதில்லை. அந்த குழந்தை வளர்ந்து பிள்ளையாக மாறுகிறது, பிள்ளை பருவத்தை அடைகிறது. பிள்ளையாகவே இருப்பதல்ல. பிள்ளை என்ன செய்கிறது? விடலை பருவம், கட்டிளமை பருவம், அதாவது வாலிப பருவத்தை 3வது நிலையில அடைகின்றது. நான் வாலிபனா இருக்கிறவன் தொடர்ந்து வாலிபனா இருக்கிறது இல்ல, மாறாக வயோதிபத்தை நோக்கி வளர்ச்சி போய்கொண்டிருக்கிறது. இது மனித வளர்ச்சி. சோ கல்வி வளர்ச்சியிலையும் ஆரம்ப கல்வி, தொடக்க நிலை கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, முதுநிலை கல்வி 4 விதத்துல போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா அது யாருக்கு தெரியும்? 10 வருஷம் சபைக்கு போயிட்டோம் என்றால் நான் இப்ப வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறோம். எதை வச்சு வளர்ந்துட்டு நினைக்கிறோம்? இந்த பேசிக்கல் பிரைமரிய மட்டும் வச்சுக்கொண்டு, தொடக்க நிலையை மட்டும் வைத்துக்கொண்டு நாம வளர்ந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இது தவறு. ஸ்பிரிச்சுவல் growthing-ம் 4 விதத்துல இருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்லலாம் என்றால், நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய குழந்தை, ஆவிக்குரிய பிள்ளை பருவத்தை அடையணும். இதை நான் ஆவிக்குரிய பக்கத்துல சொல்றேன். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டா என்று சொன்னது. மறுபடியும் பிறந்தோம் என்றால் குழந்தையா இருக்கிறோம். பிறந்ததும் குழந்தை. அந்த குழந்தையாகவே இருக்கக்கூடாது. குழந்தை பருவம் மாறணும், வளரணும். அது பிள்ளை பருவத்தை அடையணும். ஆவிக்குரிய பிள்ளை பருவத்தை சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அந்த ஆவிக்குரிய பிள்ளை ஆவிக்குரிய வாலிபனாய் வளரணும். அந்த ஆவிக்குரிய வாலிபனாய் வளர்ந்த அந்த நபர் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையணும். அதான் தேறினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேறினவர்களுக்குள்ளே, இப்ப நான் சொல்லுகிற இந்த சத்தியம் கூட தேராதவர்களுக்கு இது ஒன்றும் பிரயோசனமா இருக்காது. இது கடினமான உபதேசம் என்று நினைப்பார்கள். ஆனா இது கடினம் அல்ல, இதுதான் சத்தியம் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த இணைப்புல வந்து, அந்த அதிகாலை பொழுதுல இணைப்புல வந்து நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு காரணம் இது. அதுக்குத்தான் காரணம். தயவு செய்து மைக்கை ஆஃப் பண்ணுங்க. நீங்க பதில் சொல்லும் போது மட்டும் மைக்க நீங்க ஆன் பண்ணலாம், மற்றபடி மைக்கை ஆஃப் பண்ணுங்க. சரி, கவனம். இது எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். சரி, ஓகே. அப்ப நாம இந்த 4 நிலைகளில் எப்படி இருக்கோம்? குறிப்பா பார்த்தா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம், அங்கேயும் 4 ஸ்டெப் இருக்கிறது. அப்ப நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் காலம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 6வது மாதத்தை தொட்டு விட்டோம். அரைவாசி வருடம் முடிய போகுது. இந்த பார்த்திருக்க இந்த மாதம் போய்விடும். ஆனா நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் மறுபடியும் பாலை குடித்துக் கொண்டு குழந்தையாகவே இருக்கிறீர்கள் என்று எபிரேயர் நிருபத்துல தேவன் எச்சரிக்கிறதை கவனிக்கிறோம். வளர்ச்சி அடைய வேண்டாமா? வயது போய்கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தது, கடகடகடன்னு அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு. சில பேரை பாருங்க, சிலரை பார்த்தீங்கன்னா நாம ஒரு 5 வருஷம் அந்த பிள்ளைய காணாம இருந்து திரும்ப பார்த்தோம்னா அந்த பிள்ளை அந்த 5 வருஷத்துக்கு முன்பு பார்த்த அந்த உருவம் இல்ல. இந்த உருவம் மாற்றம் அடைந்தது. வயது போய்கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் 90வது சங்கீதம்
90வது சங்கீதத்துல 9வது வசனத்தை வாசிங்கள். 90வது சங்கீதம் 9வது வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். பாத்தீங்களா? ஒரு துக்ககரமான ஒரு வார்த்தை இங்க வாசிக்கிறோம். நம்ம வாழ்நாள் எல்லாம் போயிட்டுது, கோபத்தால் போயிட்டுது. நம்ம கீழ்ப்படியாம ஆண்டவர் பிரியமில்லாம வாழ்ந்து போயிட்டுது, அப்படியே போயிட்டுது, கழிந்து போய்கொண்டது. எவ்வளவு நாள் வாழ போறோம் சொல்லுங்க? எவ்வளவு நாள் வாழ போறோம்? வேதாகமம் ஒரு லிமிட் கொடுத்திருக்கிறது. வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. 90வது சங்கீதம் 10வது வசனம். 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். எனக்கு தெரியும் ஒரு வாலிப ஊழியக்காரன், அவர் அடிக்கடி சொன்னார், தீர்க்காயுசை கேளுங்கள், தீர்க்காயுசை கேளுங்கள், நீங்க தீர்க்காயுசா இருப்பீர்கள். அப்படிதான் அவருடைய பிரசங்கம்லாம் வரும். இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஆண்டவர் இந்த ஆஸ்பத்திரியெல்லாம், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் மூடணும் ஆண்டவர் அப்படின்பாரு. நாங்கள் இருக்கிற ஊர்ல இருக்கிறார் நம்முடைய ரொசான் பாஸ்டருக்கு ரெண்டு பேரையும் தெரியும். கவனிங்க, ஆயுசு நாட்கள் என்பது என்ன? நம்மையும் கேட்கணும். அவர் நாம் பிறக்க பண்ணினதும் அவர் கையில் இருக்கிறது, இறப்பும் அவர் கையில் இருக்கிறது. இது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம 100 வருஷம் இருக்கணுங்கிற 150 வருஷம் இருக்கணும்ன்ற நமக்கு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மரிச்சு போனா எங்க இருப்போன்றதான் முக்கியமானது, அவசியம். The end of life, வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும்? படிச்சிருக்கிறோமா, பதவியில இருக்கிறோமா, பணம் இருக்கா, சொத்து சுகம் இருக்கா? இதுவல்ல. பெரிய கட்டணமா, பெரிய கூட்டமா, புகழா, பெருமையா, பதவியா? இதுவல்ல. The end of life. கவனிங்க, தமிழ்நாட்டில் ஒரு வரலாறை நாம் பார்க்கலாம். இந்தியாவின் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கொஞ்சம் நாம நினைவு கொண்டு வருவோம். உண்மையாக நல்ல டேலண்டட் லேடி, திறமசாலியான லேடி. உண்மையா லேடின்னா அப்படிதான் இருக்கணும். அந்த லேடி கிட்ட இதுவரைக்கும் எந்த லேடியும் வர முடியல. ஆண்கள் கூட வர முடியும். எல்லா ஆண்களும் காலில் விழுந்து வணங்குறான். அந்த மனுஷன காலில் விழுந்தவன் தான் இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. சில பேருக்கு பாவம், இதுக்கு முதல் இருந்த ஸ்டாலினுக்கு முதல் இருந்த ஒரு முதலமைச்சர், அவர் பாவம் எங்க யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துருவாரு. அந்த முதலமைச்சர் அவருக்கு காலில் விழுந்தே பழக்கம். யாரை கண்டாலும் காலில் விழுந்துருவார். ஏன்னா அது ஜெயலலிதா பழக்கி விட்ட பழக்கம். ஆனா அவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முடிவு எப்படி இருந்தது? மிகவும் பரிதாபமா இருந்தது. அவ்வளவு புகழின் உச்சத்துல இருந்த அந்த சகோதரி, அந்த சகோதரி டேலண்ட நாம பாராட்டணும். இந்த அயன் லேடி என்று சொல்லுவார்கள், இரும்பு பெண்மணி என்று சொல்லுவார்கள். ஆனா எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்த அந்த சகோதரி, அந்த பெண்மணி முடிவு எப்படி போனது? இப்ப எங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்நாள்ல வாழ்க்கை ஆரம்பிப்பது அல்ல முக்கியம், வாழ்க்கையை முடிப்பதுதான் முக்கியம். அந்த வாழ்க்கை மரித்து விட்டால் முடிஞ்சு போச்சு அந்த அல்ல. ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானதும் வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாத்தீங்களா? நாம பறந்து போகிறோமா?
அப்ப நாட்கள் பறந்து போகுது. உங்களுக்கு தெரியுமா? நாட்கள் பறந்து போகுது, பார்த்திருக்க பறந்து போகுது. அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு விசுவாசிகள், ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எதை நோக்கி நகரணும்? வாழ்க்கையின் முடிவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசுவும் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னார், மறுபடியும் வருவார் என்று சொன்னார். இது ரெண்டுக்கும் மனுஷன் ஆயத்தமாகணும். சாவுக்கும் ஆயத்தமாகணும், இயேசுவின் வருகைக்கும் ஆயத்தமாகணும். எப்பவும் எந்த நேரத்திலையும் மரணம் வரலாம். மரணத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நல்ல கவனிங்க. ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம காலத்தை கடத்துறதே கஷ்டமா இருக்கு. நாம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. வாசிக்கலாம் 90வது சங்கீதத்துல 12வது வசனத்தை வாசிங்கள். 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். அந்த போதனையெல்லாம் நாம கேட்கறது இல்லையே. எந்த போதனை? நமக்கு தேவையானது என்ன? இப்ப இன்னைக்கு பாருங்க, முதலாவது தேதி சரியா? இப்ப அநேக சபைகள்ல நான் குறைய சொல்லல, நம்ம குறைய மாற்றிக்கொள்றதுக்காக சொல்லுகிறேன். யாருடைய குறையும் நாம மாற்ற முடியாது. என்னுடைய குறைய நான் மாற்றணும். இப்ப பாருங்க, ஒரு வாக்குத்தத்த ஆராதனை என்று வைப்பார்கள். நான் பாஸ்டர் சொன்னது போல நான் குயிக்கா முடிச்சிடுறேன், சரியா? சில வேளை நீங்க ஆராதனைகளுக்கெல்லாம் போக வேண்டி வரலாம். வாக்குத்தத்த ஆராதனை, இந்த வாக்குத்தத்தத்துல என்ன நீங்க போய் எடுக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் சொல்லி என்ன நமக்கு இன்னைக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்யப்படுது? இது வாக்குத்தத்தம் இல்லையா? இப்ப நான் போதிக்கிறது வாக்குத்தத்தம் இல்லையா? இது தேவனுடைய வார்த்தை இல்லையா? கவனிங்க. அப்ப என்ன வாக்குத்தத்தத்தை நீங்க எடுக்கிறீங்க? புது வருஷம் பிறந்தது, வாக்குத்தத்தம் எடுக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் எடுக்கிறோம் சொல்லுங்க? உன் ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று ஒரு வார்த்தை வந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? பிளீஸ் ஆன்சர். ஹலோ, சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், இல்ல. அப்ப அது வாக்குத்தத்தம் இல்லை. உன் சொத்தை விற்று நீ என்ன செய், நீ தரித்திர கொடு, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அது தேவனுடைய வார்த்தை தானே, அது வாக்குத்தத்தம் தானே. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க தெளிவா. அந்த வாக்குத்தத்த அட்டை இருக்காது பாஸ்டர், அந்த வார்த்தை இருக்காது, அந்த அட்டையே இருக்காது. அப்படி அப்ப என்ன இருக்கும்? என்ன வாக்குத்தத்தம் இருக்கும்? எங்களுக்குரிய ஆசீர்வாதம் தான் இருக்கும். பைபிள்ல மனம் திரும்புங்கள் என்று சொல்வதே ஆசீர்வாதமான வார்த்தை தான். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்று சொல்வதே வாக்குத்தத்தம் தான் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் தெரியுமா? அப்ப இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? எந்த காலத்துல வாழ்ந்தது, இப்ப என்ன வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு இருப்போம்? சில பேர் அதை சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா, ஓகே, நீங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கலன்னு நினைக்காதீங்க, அதை நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்கன்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கிடைச்சிருக்கு. கவனிங்க, இது பிரைமரி, தொடக்க நிலை. அந்த வார்த்தை பிழை என்று நான் சொல்ல இல்லை. எந்த வார்த்தையும் பிழையாய் அமையாது.
அந்த நாம எடுத்த அந்த வார்த்தை சத்தியம், அது அது உண்மை. ஆனா அதை கையாளுகிற நாம் தான் அது பிழையாய் கையாளுகிறோம், அது தவறாய் கையாளுகிறோம். சும்மா நாம ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீ கோடீஸ்வரனா இருப்பாய் அப்படின்னா என்ன, நீ ஐஸ்வர்யவனா இருப்பாய் என்று சொல்லி ஒரு வசனம் வருதுன்னு வைப்போம். அதை எடுத்துட்டு நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இதைத்தானே நம்ம 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 பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லையே. ஐஸ்வர்யவனா ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? ஆபிரகாம் சீமானா இருந்தார். சும்மா வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. சும்மா அறிக்கை செய்யணும், வாயில சொல்லணும் வார்த்தை, அது தவறு கிடையாது. நீங்க பிழையா எடுத்துக்காதீங்க என்ன. சும்மா வாயில சொல்றது இல்ல, அந்த வார்த்தையை வாழ்க்கையில கொண்டு வரணும். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். யாக்கோப்பின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோப்பு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ரைட். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்யறது நல்லதுதான். ஆனா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்க. நாம நடுங்கிறது இல்ல வசனத்துக்கு, ஆனா பிசாசு நடுங்குது. நான் வாசிக்கிறேன் 20. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தம் வாயில சொல்லிக்கொண்டே இருக்கிறதா? சொல்லிக்கொண்டு இருந்தா எல்லாம் வந்துருமா? சொல்லிக்கொண்டே இருங்க, அறிக்கை செஞ்சு கொண்டே இருங்க. ஐயா அம்மா அறிக்கை செய்யற நல்லது, ஆனா வாழ்க்கையில நீ அதை நடைமுறைப்படுத்தணுமே. தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தினே அவன் சந்ததி பெருகும். ஓகே, இப்ப நமக்கு அந்த வாக்குத்தத்தம் வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? சும்மா அற்ப ஆசையில, அற்ப ஆசை, இது சரியான ஆசை இல்லை, அற்ப ஆசையில ஓகே ஆபிரகாமை போல என்ன தேவன் ஆஸ்வதிப்பார்னு சொல்லிட்டு இருக்கலாமா? சத்தியத்தை கவனிக்கணும். ஆபிரகாம் எப்படி ஆஸ்வதிக்கப்பட அப்படி சொல்லி கொண்டு இருந்தாரா? உன் நேசிக்கிற குமாரனும் உன் ஒரே பிள்ளையாக அந்த பிள்ளைய, உன் ஏக சுதன நீ நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் தகன பலியாக பலியிடுவாயாக என்று சொன்னபோது ஆபிரகாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஐயோ அப்பா ஏசுப்பா மாத்திக்கொள்ளுங்க ஆண்டவரே, மாத்திக்கொள்ளுங்க, ஒரே ஒரு பிள்ளை ஆண்டவரே நீங்க தந்தீங்க, என் மனுஷி பதறி போயிடுவா, என்னுடைய மனைவி ஐயோ தாங்க மாட்டா, என்னாலையும் தாங்க முடியாது, மறுபரிசீலனை பண்ணுங்க ஆண்டவரேன்னு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரா? எப்படி கடற்கரை மணலத்தினே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது? அதை நீங்க கவனிக்க வேண்டாமா? சும்மா வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு அற்ப ஆசையா அற்ப இச்சையில நாம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, எப்படி ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது? இப்ப நம்ம வாசித்தோமே யாக்கோப்புல, எப்படி கிடைத்தது? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது
கிரியைகளாலோ நீதிமான. அப்ப உங்களுக்கு சொல்றத நீங்க செய்யாம எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் எப்படி நீங்க அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு 2 வழி தெரிஞ்சு கொள்ளுங்க. 2 வழி அஸ்திவாரம். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று கீழ்ப்படிதல். மனம் திரும்புதலும் கீழ்ப்படிதலும் இல்லாத எந்த நபரையும் தேவன் ஆஸ்வதிக்க முடியாது. ஆமென். இதுதான் சத்தியம். ஆமென். அப்ப உலக மனுஷர் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே என்று நீங்க பார்த்தா, உலக மனுஷன் அவன் தெரியாம செய்யறாயா? அவனுக்கு வசனம் தெரியுமா? பிரசங்கம் கேட்டிருக்கிறானா? இயேசு யாருன்னு தெரியுமா? இல்ல. அவன் பாவம் கல்லையும் மண்ணையும் உண்மையா அவன் செய்யறாயா? அவனுடைய ஸ்டைல்ல அவனுடைய காரியத்துல உண்மையா இருக்கிறான். அவன் தெரிந்து கொண்டதிலும் உண்மையா இருக்கிறான். நெருப்புல நடக்கிறான், வேல் கம்பிகளை குத்திக் கொள்ளுகிறான், செருப்பு இல்லாமல் பல மைல் தூரம் நடந்து போகிறான், அன்னதானம் கொடுக்கிறான், எத்தனையோ விஷயங்கள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அது யாருக்கு பேய்க்கண்டா நினைச்சு அவன் செய்யறான்? இல்ல, கடவுளுக்காக செய்யறான். அவன் தெரியாம செய்யறான். அதனால அவனுக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு. அது 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 என்னது? காமன் ஆஃப் கிரேஸ்ல இருக்கு. அப்படி என்ன? பொதுவான கிருபையில அவனை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நித்திய ஜீவன் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நமக்கு அது மாதிரி இருக்க முடியாது. நமக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றதை தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:4. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் தொடர்ந்து நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இப்ப நாம வாக்குத்தத்தம் எதை எடுக்கிறோம்? 4வது வசனத்தை எடுக்கிறோமா 5வது வசனத்தை எடுக்கிறோமா? சொல்லுங்க. ஹலோ, 5வது வசனத்தை. சரி, சர்ச்சையில 4வது வசனம் வந்தா என்ன செய்வீங்க? இது நல்ல வாக்குத்தத்தம் இல்லை, இது சரியான வாக்குத்தத்தம் இல்லை, அப்படியே நம்ம நிராகரிச்சிருவோம். எப்படியா ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்ன? 4வது வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆமென். ஆமென். போதும். என்னது? கை கொண்டபடியினால். அப்ப நாமும் வாக்குத்தத்தம் எடுக்கிற நாமும் சும்மா நம்ம இச்சைக்கேற்ற ஆசைக்கேற்ற ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிஞ்சா நம்ம கேட்காமலே அவர் தருவாரு. இங்க பாருங்க, உபவாசம் மண்ணி மண்டையை உடைச்சிட்டு மண்டையை பீச்சிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பிளஸிங், அவ்வளவுதான். என்னது? சிம்பிள், ஹம்பிள். தாழ்மை இருந்தா அது ஈஸியாக, அது இலகுவாக நமக்கு கிடைக்கும். கீழ்ப்படிதல் தான் தாழ்மையை கொண்டு வருது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடத்துல தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று சொன்னது உண்மை. அது எப்பொழுது நடக்கும்? கீழ்ப்படியும் போதுதான்.
ஓகே, நாம் மீண்டும் சந்திப்போம், நிறைவு செய்வோம். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் தாமே